இன்னைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு, அதனால் நம்ம நேயர்களுக்கு தமிழ் வாழ்த்துக்கள், தமிழ் வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அனைவருக்கும் எங்களது யூடியூப் சேனல் சார்பாக தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லிடுங்க. அனைவருக்கும் வைபர் வாய்ஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர்களே, இன்னைக்கு என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவியில் இருக்காரு. அவரோட கட்சி பதவியை வந்து பறிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஒரு கான்ட்ரவர்சியல், அதாவது முரண்பாடான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது பட்டநாமம் பத்தி பேசினா பதவியை தூக்கிட்டாங்க. அதை பத்தி நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு. தம்பி, பட்டைக்கு நாமத்துக்கும் எவ்வளவு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தரோட பதவியே போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டை நாமத்தை பத்தி ஏற்கனவே விவேக் சொல்லியிருப்பார் ஒரு படத்துல. படுத்துக்கிட்டு அடிச்சா பட்டை, நிக்க வச்சு அடிச்சா அது நாமம் அப்படின்னு. ஆனா அதை நம்ம ஜாலியா ஜோக்கா எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா ஒரு அமைச்சர் சொன்னதுக்கு இவ்வளவு போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க அந்த கட்சியில உள்ள ஒரு மகளிர் அணி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கோட்டைக்கு போனாலாம் பொன்னம்மா, அவளை கேலி பண்ணி சிரிச்சாளா பழனி அம்மா. அவர்களே, சரி, ரைட்டு, நான் வந்து உங்க கருத்தை ஏத்துக்கிறேன். மறைந்த நடிகர் விவேக் அவர்களோட நீங்க சொன்ன காமெடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன விவாதமா இருக்கு அப்படின்னா, அமைச்சர் பொன்முடி அவர்களோட கட்சி பதவியை தான் தூக்கியிருக்காங்களே தவிர இன்னும் அமைச்சர் பதவி தூக்கலன்னு சொல்லிட்டு மற்ற பிற கட்சி தலைவர்கள் வந்து அதை வலியுறுத்தி அதை ஒரு பெரிய இஷ்யூவா பேசிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஏன் அவங்க வந்து இன்னும் திமுக வந்து பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இருக்கு? ஏன்னா அவர் பேசினது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அப்பட்டமா பேசியிருக்காரு. ஸோ அதனாலதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் ட்வீட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இஷ்யூ கடைசியில் அவரோட கட்சி பதவி பறிக்கப்பட்டது. ஸோ ஏன் இன்னும் அமைச்சர் பதவி பறிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க கேள்வி. அதுக்கு என்ன உங்க விளக்கம்? தம்பி, கட்சியோட ஆணி வேறு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் பொன்முடி அவர்கள். அமைச்சரும் அப்படிதான். சரியா? அதனால இது உள்கட்சி விவகாரம் தம்பி, அதை அவங்க பாத்துக்குவாங்க. இதெல்லாம் வாரிசு பிரச்சனையா உள்கட்சி விவகாரன்றீங்க? சரி, ரைட்டு, என்ன நடக்குதோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். கட்சி பதவி பறிக்கிறாங்களா, சாரி அமைச்சர் பதவி பறிக்கிறாங்களா, இல்ல கூடுதல் போர்ட்ஃபோலியோ கொடுத்து கூடுதல் பொறுப்பு கொடுத்து அமைச்சர் கொண்டு போறாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? எதுவும் நடக்கலாம். என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா.